சாயந்தரம் வரைக்கும் எங்களை விட மாட்டாங்க. வணக்கம், என் பேர் ஐஷா, உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞரா இருக்கேன். இவங்க 2 பேரும் வந்துட்டு என்னோட கிளைண்ட். இவங்க பேரு வந்துட்டு தேவிகம்மா, இவங்க வந்துட்டு கோவிந்தம்மாள். இவங்களுக்கு ஒரு 86 வயசு இருக்கும், இவங்களுக்கு ஒரு 52 வயசு இருக்கும். இவங்க வந்து அம்பத்தூர் பான் நகர்ல இருக்காங்க, புதூர்ல இருக்காங்க. சரிங்களா? இவங்க வந்து ஒரு 25 வருஷமா அந்த ஏரியால இருக்கிறாங்க, அந்த வீட்டுல இருக்கிறாங்க. அது அவங்களோட சொந்த வீடு தான். சுமார் வந்து 15 லட்சத்துல இருந்து ஒரு 17 லட்சம் வரைக்கும் அந்த வீடு ஒரு வேல்யூ. அவங்க வீட்டுல இருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்துல வந்து யூசுப்ன்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாங்கன்னா லேண்ட் கிராபிங்ல இவங்களோட சண்டைக்கு போறாரு. அந்த இடத்த வந்து அபகரிச்சுக்கணும் அப்படின்ற மோட்டிவ்ல இவங்க கிட்ட வந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்றது. அதாவது இவங்க வயசானவங்க, இவங்களுக்கு கல்யாணம் ஆகல, இது வரைக்கும் கல்யாணம் ஆகாம அம்மா கூடயே இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது துணைக்கு யாரும் இல்ல, எந்த ஒரு கேப்பா இருக்க யாரும் இல்லைன்றதுனால அவங்களை எப்ப பார்த்தாலும் மிரட்டுறது, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு ரீசெண்ட் டேஸ்ல. இது எப்படி போய் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு அடிதடி சண்டையா முடிஞ்சிருச்சு. இவங்க வந்து வயசானமா, இவங்க வந்து வேலைக்கு போயிருக்காங்க, இவங்க வயசானவங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ஏதோ பள்ளம் நோண்டி இருக்காங்க போல, அவங்க வீட்டுக்கு இடையில. அந்த பள்ளம் நோண்டது ஏன் நோண்டுன அப்படின்னு இவங்க கேட்க போக அது ஒரு வாய் தகராறு ஆகி இவங்களை தள்ளி விட்டுருக்காங்க. தள்ளி விட்டதுல இவங்களுக்கு பிராக்சர், உடம்புல நிறைய அடிலாம் பட்டு இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. வந்து இவங்களுக்கு வந்து அந்த இஷ்யூஸ்க்கு அடுத்து திருப்பியும் இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு பிரச்சனை இல்ல, இந்த அம்மாவை வந்து அடிச்சு இந்த மாதிரி ஆக்கியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஆக்கியிருக்காங்க. இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் ஏஆர் போட்டிருக்கு. ஏஆருக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. ஏஆருக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. இவங்க போய் தனியா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்குமே எந்த ஒரு ரிப்ளையுமே கிடையாது ஸ்டேஷன் சைட்ல இருந்து. T1 அம்பத்தூர் ஸ்டேஷன். சரிங்களா? அப்புறம் இவங்க கொஞ்ச நாள் இருக்காங்க வீட்டுல. அவங்க திருப்பியும் ப்ராப்ளம், யூசுப்ன்றவரு இவங்க கிட்ட ப்ராப்ளம்க்கு வந்துகிட்டே தான் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ளே சண்டைகள் போயிட்டு தான் இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க, ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஹியூமன் ரைட்ஸ்க்கு போலாம், நியாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தது மூலமா போறாங்க. ஹியூமன் ரைட்ஸ்க்கு போறது இவங்க தெரிஞ்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆப்போசிட் பார்ட்டி போலீஸோட சேர்ந்துட்டு, அதாவது போலீஸ் வந்து முழுக்க முழுக்க யூசுப்ன்றவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, பேக் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. சோ என்ன பண்ண, ஏன்னா இவங்களுக்கு மெயினான மோட்டிவ் எல்லாருக்குமே என்னன்னா அந்த லேண்ட் தான், அந்த இடம் தான். சரிங்களா? ஏன்னா இவங்களுக்கு அடுத்து யாரும் வாரிசு இல்ல அப்படின்றதுனால. சோ அந்த போலீஸோட ஹெல்ப் மூலமா இவங்க வந்து எங்கேயுமே, அதாவது கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ, ஹியூமன் ரைட்ஸ்ல போலீஸ் வந்து எங்க மேல ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ, எதுக்குமே வந்து இவங்களை போக விடாம எல்லாத்துக்கும் தடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? யாரு தடுத்திருக்கா அப்படின்னா இன்ஸ்பெக்டர் தில்லி பாபு, அம்பத்தூர்ல. இவங்க எல்லாத்தையும் பிரச்சனையிலும் கிராஸ் பண்ணி வராங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போகும்போது போலீஸ்க்கு மூலியமா இவங்களுக்கு வந்து த்ரெட்டனிங் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடிக்கிறாங்க, எங்களை வந்து லேடி போலீஸ் அடிக்கிறாங்க, எங்களை வந்து ஒரு மரியாதையாவே நடத்த மாட்டேங்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டுக்குன்னு போனா எங்களை கிண்டல் கேலி பண்ணிட்டு எங்களை வெளியே வந்து விட்டுறாங்க. வெளியே வாங்க, நீங்க வந்து நாளைக்கு வாங்க, அந்த மாதிரி வாங்க, ஒரு டைம் கேப்ஸ் சொல்லிட்டு இவங்களை வர சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து ஒரு விஷயமாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த அம்மா வந்து அடிச்சிருக்காங்க இல்லையா, அதை போய் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லும் போது இன்ஸ்பெக்டர் வந்து சிரிச்சிருக்காரு. சிரிச்சுட்டே பதில் சொல்றாரு, அடிக்கதானே செஞ்சாங்க, ஒன்னும் ஆகல, உயிருக்கு எதுவும் பாதிப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேலியா அத கேலி கிண்டெல்லாம் செஞ்சுட்டு இவங்க வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் அது பரவாயில்ல, ஏன்னா சார் இவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு, அவங்க மன ரீதியா ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த ஒரு இதுக்குமே போலீஸ் வந்து ஆக்ஷனே எடுக்கல. அதுதான் வந்து அலிகேஷன் மெயினாவே. போலீஸ் வந்து இதுக்கு அவங்களுக்கு உடந்தையா இருந்து எந்த ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லி ஏஆருக்கு வந்திருக்கு சார். ஏஆர்னா நார்மலாவே ஏஆர் ரிப்போர்ட் வந்து ஒரு போலீஸ் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், கூப்பிடணும், விசாரிக்கணும். இது வரைக்கும் இவங்க மட்டும் தான் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்களே தவிர அந்த யூசுப் என்ற அந்த சைட்ல இருந்து பார்ட்டி யாருமே ஸ்டேஷனுக்கு வந்தது கிடையாது. இது ஒரு இஷ்யூவாவே யாருமே எடுக்கல, கன்சிடரேஷனே இல்ல. எஃப்ஐஆர் போடுறேன்னு சொல்லி இருக்காங்க. இவங்க வந்து எஃப்ஐஆர் நாங்க போடுறோம், ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லி இவங்களை அனுப்பிச்சு விட்டுறது. ஆனா எஃப்ஐஆர் போடல, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. கடைசியில என்ன ஆச்சுன்னா, இவங்களை இது எது பண்ணாலும் இவங்க அங்க போறாங்க, இங்க போறாங்க, இதெல்லாம் செய்யறாங்களேன்றதுக்காக இவங்களை பிளாக் பண்றதுக்காக இவங்க 2 பேருமே வந்து மென்டலி சிக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போலீஸோட உதவியில போய் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. சேர்ந்துட்டு அது அந்த 1.5 மாசம் கழிச்சு திருப்பி வராங்க, திருப்பி போராடுறாங்க. அவங்க திருப்பி வந்ததுக்கு அப்புறமா யூசுப்ன்றவர் என்ன பண்றாங்க, இவங்க வீட்டு வாசல்ல நிற்கும் போது கல்லு தூக்கி இவங்க மேல அடிக்கிறாங்க. அதுக்கு எல்லாமே இவங்க கிட்ட வீடியோ இருக்கு. ஆக்சுவலி இந்த வீடியோ இருக்கு இல்ல சார், இதுக்கு முன்னாடி இவங்க அந்த பிசிக்கலி மென்டலா அஃபெக்ட் ஆயிருந்திருக்காங்க. அதுக்கு ஏஆர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது முன்னாடி வீடியோ எடுத்து வச்சிருந்திருக்காங்க இவங்களோட மொபைல்ல.
அந்த மொபைல போலீஸ் வாங்கி வச்சுட்டு தரேன்னு சொல்லி எத்தனை நாள் கழிச்சு கொடுத்தாங்க? இல்ல குடுக்கறேன்னு சொன்னது வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க போல. குடுக்காம இவங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து போயிருக்காங்க இல்லையா, ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வரும்போது அவங்க போனை கொடுக்காம வேற யாரோட போனையோ கொடுத்திருக்காங்க ஸ்டேஷன்ல இருந்து. இவங்க போனும் இல்லாம அவங்க கான்டாக்ட் யாரெல்லாம் கான்டாக்ட் பண்றாங்களோ இவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாம போயிடுச்சு. அவங்க என்ன சொல்றதா, இந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ வீட்டு வேலை செய்யறேன்னு சொல்றாங்க. வீட்டு வேலை செஞ்சுதான் இவங்களையும் பாத்துக்கிறாங்க அவங்களையும் பாத்துக்கிறாங்க. அந்த வீட்டுல தனியா 2 லேடிஸ் இருக்காங்க. எந்த ஒரு சேஃப்டியும் இல்ல. போலீஸ் தான் ஆக்சுவலி வந்து லேடிஸ்க்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். அந்த போலீஸே வந்துட்டு சப்போர்ட்டா இல்லாம இவ்வளவு நடந்திருக்கு இவங்களுக்கு. இத பார்த்தாச்சு இவங்களுக்கு ஏதாவது ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அண்ட் பேலன்ஸ் இவங்க தெளிவா சொல்லுவாங்க. என்னங்க சார்? இல்ல இவங்களுக்கு எதையுமே, அதாவது ஒரு ஸ்டேஷனுக்கு தாண்டி எந்த இடத்துக்கும் போக விட மாட்டேங்கிறாங்க அவங்கள. இப்ப ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நடந்திருக்கு சார். சாதாரணமா ஒரு கொலை மிரட்டல் விட்டாலே, த்ரெட்டனிங் விட்டாலே அதுக்கு செக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம சட்டப்படி அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு இருக்கு. அப்படி இல்லையா, இப்பெல்லாம் ஸ்டேஷன்ல என்ன பண்றாங்க, சின்னதா ஒரு காயம் வந்துருச்சுன்னு சொன்னதுக்கு பெருசா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டு அது ஒரு ஆக்ஷன் எடுக்கும். சரி, அதெல்லாம் நீங்க எடுக்கிறீங்கல்ல, இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க ஒரு லேடி 2 பேரு, ஏன் அதை நீங்க எடுக்கல? அதையும் நீங்க எடுத்திருக்கணும்ல, கன்சிடரேஷன் பண்ணிருக்கணுமே. எஃப்ஐஆர் போட்டிருக்க வேண்டியதானே? இவங்க கேட்கறது எஃப்ஐஆர் போட்டோம்னா அதுக்கப்புறம் கோர்ட்ல பாத்துருக்கலாமே. அதுவும் செய்யல. இவங்க நல்லா இருக்கிறவங்கள கொண்டு போய் மெண்டல் ஹாஸ்பிட்டல் சொல்லி மெண்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டீங்க. இப்ப என்னதான் உங்களுக்கு கிடைச்சது? நியாயமே எதுவுமே கிடைக்கல. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, அவங்க ஃபைனலா அந்த லேண்ட வந்து கிராப் பண்ணணும், அந்த மோட்டிவ்ல தான் இவங்க இருக்காங்க. சோ அது இதுலயும் அந்த அவங்களுக்கு இந்த நடந்திருக்க அந்த அநியாயத்துக்கும் ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கணும்னால தான் இந்த பிரஸ்க்கு வந்து இவங்களை கூட்டிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. இது அவங்க 2 மகளிர் காவல் நிலையத்துல வந்து ஃபேமிலி மேட்டரோ இல்ல ஃபேமிலி ரிலேட்டட் ஆகும். இது வந்து மகளிருக்குன்னு ரிலேட்டட் ஆகல. இது கிரைம் பேஸ்ட்ல தானே வந்திருக்கு. கிராபிங், லேண்ட் கிராபிங், ட்ரெஸ்பாஸ், வீட்டுக்கு வந்து இவங்க பெர்மிஷன் நம்ம வீட்டுக்குள்ள போறது, அண்ட் வந்து கிரீவியஸ் ஆக்ட், அவங்கள ரொம்ப காயப்படுத்தி இருக்காங்க. அண்ட் வந்து இவங்களுக்கு வந்து பிராக்சர் ஆயிருக்குது. இவ்வளவு நடந்திருக்கு. இதெல்லாம் வந்துட்டு மகளிர்ல போய் என்னங்க சார், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருந்திருக்கு. பட் அது ஒன்னும் ஒரு எப்படி சொல்றது, அந்த மாதிரி அவர் கொண்டு போகல. இவங்களை வந்து மிரட்டணும், பயம்படுத்தி இவங்களை வந்து இடத்த இருந்து இங்க காலி பண்ணிட்டு அந்த இடத்துல இவங்க வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அதுதான் சார், இப்ப நம்ம பிரஸ்க்கு வந்திருக்கோம். இதுல இருந்து என்ன நியாயம் கிடைக்குதோ அது நெக்ஸ்ட் வந்து சிஎம் செல்லுக்கு தான் போற மாதிரி இருக்கு சார். நான் அம்பத்தூர் பானு நகர் இருந்து வரேன் சார். வீட்டு நம்பர் 19 33வது அவனி சார். பக்கத்து வீட்டுக்கும் எங்களுக்கும் வாய் தகராறு வந்தது, பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணா, எங்க தெருவில் இருக்கிற நெல்சன் ஒருத்தன் வந்தான். நெல்சன் வந்து வீட்டுக்குள்ள வந்து அத்துமீறி சேர் போட்டு உக்காந்தோம். அதுக்காக எங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை நடந்து ஒரு 10-20 பேர் அடிச்சுட்டாங்க சார். அடிச்சுட்டு போலீஸ்காரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப என்ன சொன்னாங்க, போலீஸ் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்து அந்த மகேஷ் ஐயா, டிசி மகேஷ் ஐயா, ஏசி கனகராஜ் ஐயா இவ்வளவு நடத்துக்கு சொல்லிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பட்டாப்புக்கு போட்டு இதுக்கு நீங்க எஃப்ஐஆர் போடணும்னு 4 எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க சார். அந்த 4 எஃப்ஐஆர் இல்லாம அவங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சு, அந்த எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்கல்ல சார், அவங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சு மல்லிகா, வசந்தா, சதீஷ் நாங்க எஃப்ஐஆர் போட்டுக்கிறோம், அவங்களை என்னால அடிக்க முடியாது சொல்லிட்டு அவங்கள விட்டு அடிக்கிறாங்க சார். துணி அவுக்குறது, வீட்டுல அந்த மென்சஸ் பஞ்சு எடுத்து போடுறது, பிளாட் பெருக்கிற குப்பையை பஞ்செல்லாம் எடுத்தாந்து போடுறது, பெட்ஷீட் எடுத்து 25 பெட்ஷீட் கேட்டு மேலே போடுறது, எடுத்து போய் போடுறது, விரவு எடுத்து போய் போடுறது. எங்க வீட்டுல கேஸ் இல்லையா, நாங்க விரவு பொடிக்காந்து தான் எரி போடணும். அதனால இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுக்கிறது இல்லை. 100க்கு டெல்லி பாப்பாயா 100க்கு போன் பண்ணா 100ல போன் பண்ணாலும் போலீஸ் வரது இல்லை, அடிக்கிறவங்களையும் விசாரிக்கிறது இல்லை. அதனால நாங்க என்ன பண்ணோம், ஸ்டேஷனுக்கு போனாலும் வெளியே தரத்தானே இதாந்து விடுறாங்க. அதனால நாங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு போகலாம், புதன்கிழமை மக்கள் குறை தீர்க்குதுன்னு சொல்லிட்டு வைஷ்ணவ போடுறாங்க ஐயா. அதுக்காக நாங்க வந்து புதன்கிழமை போகலாம்னு சொல்லிட்டு கிளம்புனா காலையில 8 மணிக்கு வந்து உக்காந்துவாங்க. 2 மணி வரைக்கும் எங்க வீட்டை விட்டு வெளியே போக பாத்ரூம் போக முடியாது, நெட்டில் போக முடியாது, யூரின் போக முடியாது ஐயா. காலையில உட்கார்றவங்க 2 மணி வரைக்கும் எல்லாம் வந்து டீவோட ஸ்டேஷன் வந்து உட்காந்துக்குவாங்க ஐயா. உட்காந்துக்குன்னு எனக்கு இங்க 3 வாட்டி ஆபரேஷன் பண்ணிக்கிது, செஸ் மாறி எடுத்துட்டாங்க ஐயா. என்னை பார்த்த டாக்டர் புதன்கிழமை
புதன்கிழமை மட்டும்தான் சார் பார்ப்பாங்க. புதன்கிழமை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஐயா என்ன நான் டாக்டர்கிட்ட போகணும் ஐயா சொன்னா, என்ன நீ செத்து தொலையா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என்ன புதன்கிழமை பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப சீரியஸா இருக்குது, எனக்கு கேன்சரா இன்னும் எதுக்கு மாறி எடுத்தாங்க கூட இது வரைக்கும் புதன்கிழமையான பார்க்க போவே விடல ஐயா. அப்படி மிஞ்சி போனா காலையில 8 மணிக்கு ஸ்டேஷன்ல உட்கார வச்சு 10 மணி வரைக்கும் எங்க நைட்ல ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவாங்க ஐயா. வெளி உலகத்தையே எங்களால பார்க்க முடியாது ஐயா. நான் சொன்னேன் எனக்கு மாறி எடுத்துக்குது, நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், என்னை இட்டும் போங்க சொன்னா என்ன பண்ணுவாங்க, 11:30 மணிக்கு காலையில இட்டுன்னு போவாங்க ஐயா. ஆட்டோ கொடுத்து இந்த பக்கம் ஒரு போலீஸ் இந்த பக்கம் ஒரு போலீஸ் உட்கார வச்சுட்டு அந்த நடுவுல என்ன உட்கார வச்சுட்டு போவாங்க. என்னை பார்த்த புதன்கிழமை பார்த்து டாக்டர் போயிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, உடனே இட்டு வருவாங்க. உடனே அந்த வைஷ்ணவ மீட்டிங் முடிஞ்சிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, நீங்க போங்க வீட்டுக்கு சொல்லிட்டு அப்புறம் அனுப்பிச்சிருவாங்க. எல்லா புதன்கிழமையும் அப்படித்தான் சார் உட்காந்துக்குவாங்க. இந்த மெட்ராஸ் சிட்டில எந்த ஏரியா இருக்குதோ டன்லாப் ஃபுல்லா வந்து புடைய பிடிச்சி இருப்பாங்க. அம்பத்தூர் ஸ்டேஷன்ல சிங்கப்பூர் ஷாப்பிங்ல புடைய பிடிச்சி இருப்பாங்க. அந்த அம்பத்தூர் ஸ்டேஷன்ல அந்த சிட்டி பூரா புடைய பிடிச்சி இருப்பாங்க சார். சிங்கப்பூர் ஷாப்பிங்ல போய் 62ல கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம். இன்ஸ்பெக்டர் டில்லி பாப்பு பொம்பளைக்கு லேடிஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஐயா அவர் வந்து வேலை எடுத்தாந்து என்ன அந்த 62 பஸ்ல இருந்து புடைய பிடிச்சி T1 அத்தினி ஸ்டேஷனுக்கு அத்தினி ஜென்ஸ் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து என்னை புடைய பிடிச்சி இழுத்து போட்டுட்டு அது தரன்னு என்னை கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க. அன்னைக்கு போனை பிடிக்கிட்டாரு. 5 மாசமா என் போனை பிடிக்க வச்சுறாரு. எங்க அம்மா நோயாளி, நானும் சீரியஸான நிலைமையில இருக்கிறேன். என்னுடைய அத்தியாவசிய தேவைக்கு தான் நான் போனை வாங்கினேன். ஒரு ஆட்டோக்காருக்கு நான் போன் பண்ணணும், என் நோய்க்கு போன் பண்ணணும். நான் ஏறி உள்ள இருக்கிற ஐயா எனக்கு போன் பண்ணும். 5 மாசம் போனை வச்சிருந்து கொடுக்கவே இல்லை ஐயா. காலையில வந்து உட்காருவாங்க ஐயா. 2 மணி வரைக்கும் நான் வீட்டு விட்டு போகல ஐயா. ஒரு நாள் சுடுகாட்டு பணத்தம் மேல சுடுகாட்டுல போய் உட்கார வச்சுக்கிறாங்க ஐயா. 2 மணில இருந்து காலையில 8 மணில இருந்து 2 மணி வரைக்கும் இதே மாதிரி நடந்து வந்தது ஐயா. அதனால நாங்க போய் கமிஷனர் ஆபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் 5 மணிக்கு வந்தார் ஐயா. 5 மணிக்கு வந்து அடுப்பை பத்த வைக்கிறோம். அடுப்பை பத்த வச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஊத்திட்டு உடனே வந்து அம்மாவை கீழே பிடிச்சி தள்ளிட்டு நான் வந்து எனக்கு ஆபரேஷன் மாற எடுத்துக்கிறேன். அதனால ஜாக்கெட்டு போடாத படுத்துருக்கேன். ஜாக்கெட்டு போடாம தண்ணி குடிச்சு காத்து ஏற்றி போய் 4 முறை உட்கார வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஒருத்தவங்க இந்த பக்கம் ஒருத்தவங்க எனக்கு மூச்சு வரலையா. அப்ப நான் சொன்னேன் எனக்கு அடிக்க விடுங்க எனக்கு மூச்சு. உடனே அங்க அம்பத்தூர் ஒரு கல்யாண மண்டபத்துல இருக்கிறாயா. அந்த கல்யாண மண்டபத்துக்கு போன உடனே அங்க போய் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சோடனே இந்த மாதிரி ஒரு ரவுண்டா இருக்கும். அவங்க இப்படி எட்டி பாக்குறாங்க. இங்க உட்கார வச்சா டேன்ஸ்னு சொல்லிட்டு திருப்பி காருக்குள்ளேயே உட்கார வைக்கிறாங்க. காருக்குள்ள உட்கார வச்சு செட் போஸ்ட் ஒன்று இருக்குது. அங்க போய் வந்து என்ன பண்றாங்க, அங்க ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. உடனே வந்து 4 முறை உட்கார வச்சிருக்காங்க ஐயா. அன்னைக்கு 8 மணிக்கு உட்கார வச்சுக்க. இங்க சுகர் பேஷண்ட் 500 சுகர் இருக்குது ஐயா. ஒரு சாப்பாடு கொடுக்காம எதுவும் கொடுக்காம காலையில கொண்டு உட்கார வைப்பாங்க. நைட்டு பூரா உட்கார வச்சிருவாங்க ஐயா. அந்த அப்படி என்ன பண்ணுவாங்க, நீங்க காலையில தானே வராங்க, அடுத்த முன்னாடி நாளே நீங்க போயிட்டீங்கன்னு சொல்லுவாங்க ஐயா. நாங்க கண்ணு மூச்சு 5 மணிக்கு நாங்க போவோம் ஐயா. போன உடனே என்ன பண்ணுவாங்க, T1 போலீஸ் ஸ்டேஷன் அந்த அனுப்பி வைப்பாங்க. வந்த உடனே இவங்க இருக்கிறாங்க சொல்லிட்டு உடனே தரன்னு பிடிச்சி வந்து காலைல உட்கார வச்சிருவாங்க. உடனே நைட்டுக்கு தான் அனுப்புவாங்க. இவங்க இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்க ஐயா, ஆஸ்பத்திரி மாதிரி ஒரு ஸ்பீடு பிரேக் மாதிரி இருக்கும் ஐயா. அந்த ஸ்பீடு பிரேக்ல இவங்க தரன்னு பிடிச்சி ஈத்துன்னு வர்றாங்க ஐயா. சப்போஸ் கையை விட்டுட்டா இவங்க உயிர் போன என்ன ஐயா ஆகுது. எனக்கு ஆபரேஷன் பண்ண டைம் ஐயா. அந்த வித்யான்றவங்க என்ன அடிச்சு கையை பிடிச்சி உடச்சி எங்களை அந்த மாதிரி போயிட்டாங்க ஐயா. ஒரு நாள் அண்ணா நகருக்கு வேலைக்கு போயிட்டாயா. இவன் அந்த பிரியாங்கா அந்த பச்சைமா ராமு இவங்க வந்து 8 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வந்துக்கிறாங்க. வெளியே வந்த உடனே என்ன சொல்றாங்க, நீ உள்ள போனிக்கிறாங்க. நீங்க ஏன் என்ன உள்ள போக சொல்றீங்க, நான் பால் வாங்க போவேன் கடைக்கு போவேன்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்க, இவங்க கண்ணாடி பிடிச்சி உடச்சி போனை பிடிச்சி உடச்சி கொம்பை பிடிச்சி உடச்சி அவளை அடிச்சு கமிஷனர் ஆபீஸ்க்கு போனதுக்கு அவளை அடிச்சு இவங்களை கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க. உடனே போன் வந்து ஓடன உடனே என்ன பண்ணாங்க, அந்த பிரியாங்காவும் பச்சமாவும் இந்த பக்கம் கீழே ஊந்துட்டாங்க ஐயா. முழக்கம் போட்டு 1/2 மணி நேரம் இருந்தாங்க ஐயா. அதான் அந்த போன் இருக்குது ஐயா. அதனால ஆதாரம் இருக்குது.
வந்து அந்த போனை பிடிக்க வச்சுக்கிறாங்க ஐயா. அந்த போனை எங்க அம்மா போனையும் என் போனையும் பிடிக்க வச்சுக்கிறாங்க. எதுக்கு எங்க அம்மா வரைச்ச கமிஷனர் ஆபீஸ்க்கு போறதுக்கு எங்களுக்கு இந்த தண்டனையா? எதுக்கு எங்க அம்மா வரைச்சு சொன்னா அன்னைக்கு பூரா உட்கார வச்சுக்கிறாங்க ஐயா. உட்கார வச்சுட்டு எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல. இவங்க வந்து ரோட்டா அம்பத்தூர் புறா கட்டதுனால எங்களை பப்ளிக்க தடுத்துது ஐயா. பப்ளிக்க எவனை பார்த்தாலும் இவங்க போலீஸே இப்படி பண்றாங்க, நம்ம பண்ணா யாரு காக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல 2 பேரும் பசங்க, சின்ன சின்ன பசங்க. எதுக்கு சார்? லேண்ட் கிராபிங்காக ஆரம்பிச்ச பிரச்சனைகள் வந்து அப்படியே ட்ரெஸ்பாஸ் ஆகி அப்படியே வந்து போக போக கிரீவியஸ் ஹர்ட், அடிக்கிறது, துன்புறுத்துறது, ரொம்ப பெரிய அந்த என்ன சொல்றது, அவங்க இமோஷனலா ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க.